அப்புறம் சத்குரு வந்து அந்த வீடு இருக்குது இல்லைங்களா, அதுவும் கூட நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து பணம் எடுத்து அவர் வீடு கட்டல. அவர் கையில் இருக்கிற பணத்தை போட்டு அந்த வீடு கட்டினார். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜென்யூன். மைசூரில் வந்து ஒரு சின்ன லேண்ட் வச்சுருந்தார். ஆமாம், அவர் 10 ஏக்கரா இவ்வளோ. ஆமாம், அதை விற்றுட்டு இங்கே வந்து அவர் ஒரு ஒரு கட்டடம் ஆகிட்டு இருந்தது. இது என்னங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு வீடு கட்டிக்கிறேன். வீடு கட்டிக்கிறேன்னா நீங்கள் நல்லா கட்டிக்கலாமல்ல, ஃபவுண்டேஷனில் பண்ண. இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண வீடு, ஒரு ஆஃப் ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு முற்ற மாதிரி போட்டு ஒரு சமையல் ரூம், ஒரு கிச்சன், டாய்லெட், ஒரு பெட்ரூம், இவ்வளோதான் இருக்கு. அப்புறம் ஏதோ நாங்கள்லாம் கொண்டு போய் பழைய டேபிள் சேரெல்லாம் கொண்டு போய் உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு வீடாக செட் பண்ணோம். அவர் வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து அவரோட சொந்த வீட்டுக்கு கூட அவர் காசு எடுத்துக்கிறது. அந்த மாதிரி தான் அவரோட அணுகுமுறையே, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து டொனேஷன்லாம் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தோம்னா கையில் வாங்கவே மாட்டார், பணத்தையுமே தொட மாட்டார். நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்க. அதுதான் அவரோட நேச்சராக. இப்படி பணத்தையெல்லாம் தொட்டதே கிடையாது.